யாரோட வீட்டுல யாரு கூட இருந்தா உங்களுக்கு என்ன சார்? அதாவது தமிழக அரசியல்ல இன்னைக்கு வெடித்திருக்கக்கூடிய பூகம்பம் என்னன்னா, முன்னாள் திமுக அமைச்சரும் தற்பொழுதைய திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி போலீசார் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. எதுக்காக அவரை கைது பண்ணாங்க, அப்படி என்ன தப்பு பண்ணாருன்றத இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்கலாம். நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே. கடந்த ஜூன் 20ஆம் தேதி ஆத்தூர்ல நடந்த ஒரு பொது நிகழ்ச்சியில பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜய் அவர்கள் மேல பல விமர்சனங்களை பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவதூறுகளை பரப்பும் விதமாகவும் பேசியிருந்தாரு. இதனால டிவிகே தரப்புல ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. குறிப்பா சட்டசபையில முதல்வர் அவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கும் விதமாகவும் அவருடைய சினிமா வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசியதுனாலதான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த வழக்குக்கு முக்கிய காரணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குனால எப்படியோ கைது செய்யப்படலாம்னு பயந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்கூட்டியே சென்னை உயர்நீதிமன்றத்துல ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசிய கருத்துக்களை பார்த்து படித்தப்போ இந்த அதிருப்தியான ஒரு தகவலை அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவர் ஒண்ணு சாதாரண பாமர மக்கள் கிடையாது. 7 முறை எம்எல்ஏவாகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்தவர். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. நீதிமன்ற உத்தரவு வந்த உடனே தொகுதி பணிகளை செய்து கொண்டிருந்த இடத்துக்கு போய் போலீசார் உடனடியாக கைது பண்ணியிருக்காங்க. இதற்காக மு.க. ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் பயங்கரமான கண்டனங்களை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்காக பணி செய்திருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை இப்படிதான் அவசரப்பட்டு நீங்க கைது பண்ணணுமா, அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியதோடு மட்டும் இல்லாம ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. டிவிகே அரசு பழிவாங்கும் செயல ஈடுபடுது அப்படின்ட்டு எதிர்கட்சியும், இல்ல சட்டம் தன் கடமையை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியும் மாறி மாறி விவாதங்கள் பேசிட்டு இருக்காங்க. அரசியல்னா விமர்சனம் வரதான் செய்யும். ஆனா அரசியல் தலைவரோ அல்லது கட்சி நிர்வாகிகளோ பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளானது பொதுமக்களையோ குறிப்பா பெண்களை ரொம்பவே காயப்படுத்துது. அந்த வகையில திமுக கட்சிக்காரர்கள் பேசிய சர்ச்சைக்குரிய வார்த்தைகள்ல தமிழ்நாடையே கொந்தளிக்க வைத்த சம்பவங்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ லிஸ்ட்ல முதல்ல வர்றது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையுமே கோபத்துல கொந்தளிக்க வைத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசிய அந்த ஓசி பஸ் தான். அதாவது அரசு விழாவில் பேசிய பொன்முடி அவர்கள் அரசு மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தியப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து, இப்போ நீங்க எதுல போறீங்க, ஓசி பஸ்ல தானே போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு. இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க. அந்த ஓசின்ற வார்த்தையானது பெண்கள் மத்தியில அரசு என்ன எங்களுக்கு பிச்சையா போடுதுன்ற மாதிரியான சில கோபங்களை பெண்கள் மத்தியில ஏற்பட்டது. இதனால திமுக கட்சியை அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ சமூக வலைதளத்துல ரொம்ப நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போறது கட்சி தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அதாவது இவர் பேசும் போதே நாகரிகமற்ற முறையில எல்லை மீறி தான் பேசுவாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதன்படி பார்த்தா அந்த டைம்ல ஆளுநரா இருந்த RN ரவி அவர்களை தீவிரவாதியை விட்டு சுட்டு பண்ணுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்குலாம் போய் பேசியிருந்தாரு. அடுத்தது அவர் குஷ்பு அவர்களை ரொம்ப தரம் தாழ்த்தி ரொம்ப ஆபாச முறையில பேசினது பயங்கரமான ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியது. குஷ்பு அவர்களும் பிரஸ் மீட்ல கண்ணீர் மல்க பேசியிருந்தாங்க. இதை பார்த்து அரசு அவர் மேல தக்க நடவடிக்கை எடுத்து குண்டா சட்டம் கொடுத்து அவர் சிறையிலும் தள்ளினாங்க. பேச்சு மட்டும் கிடையாது, சில செயல்களாலுமே நிறைய சர்ச்சைகள் நடந்திருக்கு. அந்த வகையில விருதுநகர்ல ஒரு அரசு நிகழ்ச்சியில அமைச்சர்கிட்ட ஒரு ஏழை பெண்மணி கோரிக்கை மனுவை கொடுக்க வந்தப்போ அந்த அமைச்சர் KSSR ராமச்சந்திரன் என்ன பண்ணிருக்காருன்னா, கையில வைத்திருக்கக்கூடிய அந்த பேப்பரை அந்த பெண்ணோட தலையில தட்டினாரு. பொதுமக்கள் கிட்ட அமைச்சர்கள் இந்த அளவுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டேக் பண்ணி பயங்கரமா காட்டு தீயா பரவுச்சு. இதனால அரசுக்கு பயங்கரமான இமேஜ் டேமேஜும் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் கட்சி தலைமை அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாலுமே மேடையில நின்று பேசக்கூடியவங்க தங்களுடைய தரம் என்னன்றதை உணர்ந்து பேசினாலே போதும் அப்படின்ட்டு பொதுமக்கள் நினைக்கிறாங்க. அதிகாரம் கையில இருக்குன்றதுக்காக எல்லாம் எளிய மக்களை கொச்சையாக பேசக்கூடிய இந்த கலாச்சாரம் மாறணும். சோ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் விஜய் அவர்களை பத்தி இந்த மாதிரி விமர்சனம் வைத்தது சரியா தப்பான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ்க்கு iTamil News சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.